guys, welcome to Nandu's Sparkle. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குடல் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு சோம்பு, கிராம்பு, பட்டைலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் அது கொஞ்சமில் வச்சுக்கோங்க. அடுத்து மிளகு, பெப்பர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சீட்ஸ் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் பெப்பர் சீட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா அது இருக்கட்டும். அடுத்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து துருவி வச்சுருப்பீங்கள, அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சிடணும். அதை தனியாக காய வச்சு இன்னொரு தனி கடாயில் வந்துட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு, மாற்ற முடியாதா, பெரிய சைஸ் ஆனியன் வந்துட்டு நல்லா கட் பண்ணுங்க. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ வந்துட்டு கட் பண்ணி பீஸில் கட் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம். அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட்டுக்குடல் வந்துட்டு நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை நெக்ஸ்ட் அந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் அந்த இதெல்லாம், அதை அரைச்சி இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஊட்டி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் சிம்பிள் வச்சுக்கணும். ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் இப்போ நம்ம கடாயில் இருந்ததை நம்ம அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாமே நல்லா வெந்துருச்சு குடல்லாம். இப்போ நமக்கு ஃபைனலாக குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மோர்.